பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள முடிக்கிறாங்க. ஏ என்பவர் பி ஐ விட 2 மடங்கு திறமையானவர். அப்ப எனில் பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க. ஏ பின்னு சேர்ந்து ஒரு வேலை செய்யறாங்க, 12 நாள்ல முடிக்காங்க. ஏ பிளஸ் பி வந்து 12 நாள்ல முடிக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்க? அப்போ 12ல ஒரு பங்கு 1/12 அப்படி எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இது பண்ணி ஏனவர் பி ஐ விட 2 மடங்கு திறமையானவர். ஃபர்ஸ்ட் ஏ பி, அதாவது பி ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்காங்கன்னா ஏ வந்து 2 மடங்கு திறமை, அப்ப என்ன 2 ஆள் வைக்கணும், அப்ப 5 நாள்ல முடிச்சுடுவாங்க. இதுதான் வந்து கணக்கு. ஃபர்ஸ்ட் ஏ பி. இப்ப ஏக்கு வந்து இப்ப பிக்கு வந்து நம்ம எக்ஸ் நெக்ஸ்ட் டேஸ் இருக்கோம்னா ஏ வந்து 2 மடங்கு திறமையானவர், அப்ப 2 பெருக்க கூடாது, பை 2. அதாவது 10னா பை 2 வச்சா 5 அப்படின்னு தோணும். இப்ப ஏ வந்து x/2, பி வந்து எக்ஸ் வச்சா. இப்போ இந்த இதுல வந்து நம்ம வந்து ஏக்கு பதிலா x/2 போகணும். x/2 பிளஸ் பிக்கு பதிலா எக்ஸ் ஈக்குவல் டு 1/12. இப்போ அது என்ன செய்யணும், கீழே அடிமான 1 போல இருக்காங்க, மிச்சம் மடங்கும் பை 2. இப்போ மேல எக்ஸ், இது வந்து குறிப்பிட்டு வரும்போது 2x ஈக்குவல் டு 1/12. இப்ப 2 அடிமான இருக்கணும். 4 2 6 12. இப்ப எக்ஸ் பிளஸ் 2x கூட்டினா 3x ஈக்குவல் டு 1/6. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 இங்கிட்டு போகுமா, அப்போ 6 18. இப்போ வந்து இப்ப என்ன எடுத்திருக்கோம், எப்படி எடுத்திருக்கோம்னா 12ல ஒரு பங்கு வேலை, அப்ப இப்படி வந்திருக்கு. அப்ப எக்ஸ் வந்து மாத்தி போடணும். எக்ஸ் வந்து 18. இப்ப பி மட்டும் தனியா முடிக்க எத்தனை நாள் கேட்டாங்க. பின்னது எக்ஸ், இப்ப எக்ஸ் வந்து 18 நாள்.